சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, நீ இதை கேட்கும் நிமிடம் யாரால் நீ மனம் உடைந்து இருக்கிறாயோ அவர்களும் உன்னை நினைத்து மனம் வருந்துவார்கள். உன் வாழ்க்கையில் பல நாட்களாக கஷ்டங்களும் கண்ணீரையுமே உனக்கு துணையாக இருக்கிறது. உன்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை, சரியாக தூங்க முடியவில்லை. எதையோ நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய். எதையோ இழந்தது போல, பறி கொடுத்து போல நீ காணப்படுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? அதற்குள் ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய்? நிச்சயம் உன் வாழ்வில் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும். நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று தவித்து கொண்டிருந்த விஷயம் அனைத்தும் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் எனது வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்றா சாயப்பா என்று என்னை நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வந்துவிட்டது. பொறுமையாக இரு குழந்தையே. உனக்கு விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை நேரிடும் பொழுது நீ அதை சகித்துக்கொள். அதற்கு பெயர்தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் உனக்குள் நீயே சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கையை வளர 2 விஷயம் மட்டும் தேவை குழந்தையே. தைரியமும் சுயநலமின்மையும் இருந்தால் உனக்கு எல்லாமே வந்து சேரும். தோல்வி என்று நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே. இனி உன் வாயில் அந்த வார்த்தை இருக்காது. கூடிய விரைவில் நீ ஜெயிக்கப் போகிறாய். மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்த போகிறேன். நீ இப்பொழுதெல்லாம் மனம் நொந்து இருக்கின்றாய். உன் மன நிலையில் ஏன் இந்த மாற்றம்? உன் இயல்பு நிலையில் இருந்து ஏன் இப்படி மாறி எதையும் உணராதது போல, வாழ்க்கையே மறுத்து போனது போல ஏன் இந்த தோற்றம்? நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. உன் கோபமும் அவசர புத்தியும் சகிப்புத்தன்மை இல்லாத நிலையையும் இதையெல்லாம் நீ விட்டுவிடு. பிறகு பார், என் பிள்ளையான நீ உன் வாழ்வில் சிறந்த மேலும் மேலும் வளர உன் அப்பாவாகிய நான் உதவி செய்வேன். நல்லதே நினைத்து கொண்டு இருக்கும் என் குழந்தையின் வாழ்வில் அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றி காட்டுவேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.